திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை மருத்துவ உபகரணங்கள் உதவியுடன் சீராக உள்ளதாக காவேரி மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுள்ளது. கருணாநிதிக்கு கடந்த வியாழக்கிழமை சிறுநீரக தொற்று காரணமாக காய்ச்சல் ஏற்பட்டது. இதனையடுத்து வீட்டிலேயே அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். வெள்ளிக்கிழமை நள்ளிரவு 12 மணி அளவில் கருணாநிதிக்கு திடீரென இரத்த அழுத்த குறைவு ஏற்பட்டது. இதனால் இரவு 1:30 மணி அளவில் காவேரி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அவர் கொண்டு செல்லப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் இரத்த அழுத்தம் சீரானது. இருப்பினும் கருணாநிதி தொடர்ந்து மருத்துவர்கள் கண்காணிப்பில் உள்ளார். இந்நிலையில் திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை குறித்து சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு காவேரி மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மருத்துவ உபகரணங்கள் உதவியுடன் அவரது உடல்நிலை சீராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீவிர சிகிச்சை பிரிவில் கருணாநிதியின் உடல்நிலையை மருத்துவ நிபுணர் குழு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமுக தலைவர் கருணாநிதி அனுமதிக்கப்பட்டுள்ள காவேரி மருத்துவமனை முன்பு ஏராளமான திமுக தொண்டர்கள் குவிந்துள்ளனர். கருணாநிதி பூரண உடல்நலம் பெற்று மீண்டு வருவார் என்ற நம்பிக்கையுடன் அவர்கள் காத்திருக்கின்றனர். கருணாநிதியின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக காவேரி மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருப்பது திமுக தொண்டர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2 நாளா நாங்க ரொம்ப இந்தியாவில் இருக்க மட்டும் தமிழ்நாடு மற்றும் உலகத்தில் வாழ்ந்த தமிழ் எல்லாமே ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டம் இருந்தாங்க. ஆனா இப்போ தற்சமயம் நீங்க சொன்ன அந்த அறிக்கை முதல்ல இருக்கிற தலைவர் சற்று உடல்நலம் தேதி வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கோடான கோடி தமிழ் மக்கள் அவருக்காக இங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். அவர் பூரண குணமாகி வந்து என் உயிரிலும் மேலான உடன்பிறப்பிலே என்று எங்களை பார்த்து அழைப்பார் நம்பிக்கையிலே நாங்கள் இருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழக தொண்டனாகவும் உலகெங்கும் வாழ்கின்ற உண்மை தமிழரின் ஒருவராகவும் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பூரண நலம் பெற்று வீடு திரும்பி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அவருக்கு இந்த மருத்துவ அறிக்கை டாக்டர் சார்பா கொடுத்திருக்காங்க. எவ்வளவு சீக்கிரம் தலைவர் பாடி ரிகவர் ஆகணும், எவ்வளவு சீக்கிரம் அவர் வீட்டுக்கு திரும்பி பழைய தலைவர் என் உயிரிலும் மேலான அன்பு உடன்பிறப்புகளேன்னு சொல்லணும்னு நாங்க காத்திருக்கோங்க. மருத்துவ அறிக்கையின்படி நாங்கள் எல்லோரும் திருப்திகரமாக இருக்கிறோம். எங்கள் ஐயா நாளைக்கு ஒரு நாள் விட்டுங்க, சண்டே திங்கட்கிழமை கோபாலபுரம் எங்க கோயில்ல இருப்பாங்கன்றத நம்புறோம். காவிரி அண்ணன் எங்க தலைவரை காப்பாற்றுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. அவர் எங்களை விட்டு போக மாட்டாரு, எங்க தளபதி விட்டு போக மாட்டாரு. அவர் உடல் ஏற்கனவே உயிர் பிரிஞ்சிச்சுன்னு ஏற்கனவே அவர் கூறிய அறிக்கையில சொல்லியிருக்கேன், படிச்சிருக்கேன். இப்ப அவர் உடல் மட்டும்தான் காவிரில இருக்கு. கண்டிப்பா அவர் உடல் எங்களோட இருக்கணும்னு கடவுளை நாங்க வேண்டுகிறோம். இந்த மாசம் ஆடி திருவிழா மாரியம்மனுக்காக போன மாசம் இது நாங்க புள்ள மாரியம்மனை வேண்டும். எங்க தலைவர் மீண்டும் வரணும், எங்க தளபதி கூட இருக்கணும். திமுக தலைவர் கருணாநிதி மேலும் 2 நாட்கள் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறுவார் என அக்கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். உடல்நிலை சற்று குன்றிய நிலையில் உடனடியாக மருத்துவமனையிலே சேர்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. மருத்துவர்களும் மருத்துவமனையிலே வைத்து சிகிச்சை அளிப்பதன் மூலம் முன்னேற்றத்தை காண முடியும் என்று சொன்னார்கள். நேற்று இரவு மருத்துவமனைக்கு சேர்ந்த சிறிது நேரத்திலேயே அவருடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது. அவருக்கு ரத்த அழுத்தம் குறைவாக இருந்தது. இங்கே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை தொடங்கிய உடனேயே ரத்த அழுத்தம் சரியான அளவுக்கு வந்துவிட்டது. இப்பொழுது ஒரு 2 நாட்கள் அவர் மருத்துவமனையிலே மருத்துவர்கள் மேற்பார்வையிலே இருக்க வேண்டும் என்று நிலைப்பட்டதால் உடல் நலம் சீராக இருக்கிறது. இதனிடையே தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் சனிக்கிழமை காலை காவேரி மருத்துவமனைக்கு சென்றார். அங்கு சிகிச்சை பெற்று வரும் திமுக தலைவர் கருணாநிதி உடல்நலம் குறித்து அக்கட்சியின் செயல் தலைவர் ஸ்டாலினிடம் விசாரித்தார். காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேட்டறிந்தார். கருணாநிதியின் உடல்நிலை குறித்து ஸ்டாலின் உள்ளிட்டோரிடமும் அவர் விசாரித்தார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் குலாம் நபி ஆசாத், முகுல் வாஸ்னிக், திருநாவுக்கரசர், KR ராமசாமி ஆகியோரும் காவேரி மருத்துவமனைக்கு சென்றனர். அங்கு ஸ்டாலின், கனிமொழி ஆகியோரை சந்தித்து கருணாநிதியின் உடல்நலம் குறித்து விசாரித்தனர்.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், சட்டமன்ற உறுப்பினர்கள் தினகரன், தனியரசு, தமிமுன் அன்சாரி, பாஜக மூத்த தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன், முன்னாள் அமைச்சர் ஹாண்டே, ஆடிட்டர் குருமூர்த்தி, நடிகர் சங்க நிர்வாகிகள் நாசர், பொன்வண்ணன், நடிகர் பிரபு, இசையமைப்பாளர் இளையராஜா, தொழிலதிபர் வி.ஜி. சந்தோஷம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் காவேரி மருத்துவமனைக்கு நேரில் சென்று கருணாநிதியின் உடல்நலம் குறித்து விசாரித்தனர். கலைஞர் உடல்நிலை சீராக உள்ளது என்ற மருத்துவமனையின் அறிக்கை ஆறுதல் தருகிறது, நம்பிக்கை தருகிறது. உலகமெங்கும் வாழுகிற தமிழர்கள் இருந்த இடத்தில் இருந்தே அவர் வாழ வேண்டும், மீள வேண்டும் என்று வாழ்த்துங்கள். உங்கள் வாழ்த்துக்களுக்கு வலிமை இருக்கும். கலைஞர் மீண்டு வருவார்.